மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்போ நாங்கள் இந்தியான் காணொளி ஊடாக ஒரு புதிய தேர்ச்சி மட்டம் ஒன்றுக்கு நாங்கள் பிரவேசிக்கின்றோம். அப்போ உங்களுடைய தரம் 13க்குரிய பாடத்திட்டத்தின் முதலாவது தேர்ச்சி. அப்போ நான் ஏற்கனவே இந்த டான் டிவியினுடைய கல்வி சேனல் ஊடாக தேர்ச்சி 4, தேர்ச்சி 5, தேர்ச்சி 6 தரம் 12க்குரிய 3 தேர்ச்சிகள் நாங்கள் விரிவான முறையில் பார்த்துருக்கிறோம். அப்போ கடந்த காணொளி ஊடாக நான் தேர்ச்சி 6இல் பல்தேர்வு வினாக்கள், அதாவது பகுதி ஒன்றிலை எவ்வாறான வினாக்கள் வரும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாடினாங்கள். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் உங்களுடைய தேர்ச்சி 7. அப்போ 2021ஆம் ஆண்டு மாணவர்கள், இப்போ 22ஆம் ஆண்டு மாணவர்கள் நீங்கள் தரம் 12க்குரிய பாடத்திட்டம் தான் இப்போ முன் ஆரம்ப பகுதி படித்து கொண்டிருப்பீர்கள். அப்போ 21ஆம் ஆண்டு A-level பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் தரம் 13க்குரிய முதலாவது பாடப்பகுதியாக இருக்கின்றது இந்த பகுதி. அப்போ உங்களோட 7வது தேர்ச்சி பாருங்கள், பணம், பொதுவிலை மட்டம் மற்றும் வங்கி முறைமை. அப்போ இதற்குள்ள பிள்ளைகள் நீங்கள் 5 தேர்ச்சி மட்டம் படிக்க போகிறீங்க. இந்த 7வது தேர்ச்சிக்குள்ளே 5 லெவல் படிக்க போகிறீங்க. அப்போ 7.1 இதில் முதலாவது பகுதியாக நாங்கள் பார்க்க போகிறோம் பணம். 7.2 பார்க்க போகிறோம். 7.2 நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவிலை மட்டம். 7.3 நிதியியல் முறைமை. 7.4 மத்திய வங்கி. 7.5 வணிக வங்கி. விளங்குது? அப்போ இவ்வளவு பகுதியும் சேர்ந்தது தான் உங்கள்ட தேர்ச்சி 7. அப்போ இதில் ஃபைனல் வினாத்தாளை மாணவர்கள் விளங்கி கொள்ளவனும், இறுதி பரீட்சை வினாத்தாளில் இந்த 7வது தேர்ச்சி தான் பகுதி 2 பேப்பரில் 6ஆம் இலக்க வினாவாக வரும். அப்போ உங்களுடைய 6ஆம் இலக்க வினா, இப்போ செகண்ட் பேப்பர் மாணவர்களுக்கு தெரியும், பேப்பர் 2 2 பகுதிகளை கொண்டது. ஆனா பகுதி, ஆவண்ணா பகுதி. அப்போ ஆனா பகுதியில் வார வினாக்கள் 1 5. இது தரம் 12க்குரிய பாடத்திட்டத்தில் இருந்து 5 வினாக்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், முதல் 6 தேர்ச்சியும் நாங்கள் தேர்ச்சி 1 தேர்ச்சி 6 வரைக்கும் பார்த்தது தரம் 12க்குரியது. ஆவண்ணா பகுதி, உங்களோட ஆவண்ணா பகுதி 6ஆம் வினாவிலை தொடங்கி தெரியல 10வது வினாவில முடியும். அப்போ இது தரம் 13க்குரியவை. அப்போ உங்களோட பேப்பரில் ஃபைனல் பேப்பரில் 6ஆம் வினாவாக வாரது தான் தேர்ச்சி 7. அதை நீங்கள் முதல் மாணவர்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளவும். இந்த 6வது வினாவாக உங்களுக்கு வாரது தான் தேர்ச்சி 7. அப்போ தேர்ச்சி 7 உங்களுக்கு விளங்கும். நான் சொன்ன அந்த 5 லெவலும் உள்ளடக்கித்தான் அந்த வினா ஆக்கப்படும். சரி, பகுதி 1 பார்ட் 1 பேப்பர் MCQ பேப்பர். அந்த பகுதி 1 வார வினாக்கள் மாணவர்களுக்கு விளங்கணும். இந்த 7வது தேர்ச்சியை மையப்படுத்தி குறைந்தது 5 வினாக்கள். உங்களோட 50 MCQ கேள்வியில் குறைந்தது 5 வினாக்கள் இந்த 7வது தேர்ச்சி கூடாக கேட்கப்படும். அப்போ ஆகவே நீங்கள் இந்த 7வது தேர்ச்சியை நன்கு விவரமாக கற்றால் பகுதி 2 ஒரு வினா 20 மார்க்ஸ், 20 புள்ளி. பார்ட் 1 குறைந்தது 5 வினா, அப்போ ஒரு வினாவுக்கு 2 புள்ளி, ஆகவே 10 மார்க்ஸ். ஆகவே இந்த தேர்ச்சியை நீங்கள் படிப்பதாலே 200க்கு 30 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 200க்கா
200க்கு 30 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த பகுதி நன்கு தெளிவான முறையில் நீங்கள் பார்க்கணும். மற்றதில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ இந்த கல்வி சேனல் ஊடாக இப்போ உங்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கின்ற பிரதானமான விடயங்களைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு போகிறோம். அப்போ இது சம்பந்தமான பாடக்குறிப்புகள் தெரியல பெஞ்சனான் தெரியலோ, நாங்கள் ஏற்கனவே மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற டியூட்டினுடைய PDF ஃபைலை பயன்படுத்தி தான் நாங்கள் இங்கே இந்த ஸ்மார்ட் போர்ட்டை பயன்படுத்தி இந்த வகுப்பை நாங்கள் எடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஏனைய மாணவர்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் தந்த பாடக்குறிப்புகள் இருக்கும். இப்போ அந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்கிற விடயங்களை படியுங்க. சரி பிள்ளைகள், அப்போ இந்த அறிமுகம் பரீட்சை வினாத்தாளோடு தொடர்படுத்தி எத்தனை புள்ளிக்குரியவை என்ற ஒரு விளக்கம் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே பிரவேசிப்போம். முதலாவது யூனிட் பணம். இந்த பணமண்ட பகுதியில் மாணவர்கள் விளங்கணும். இது உண்மையில் இப்போ நாங்கள் இந்த தரம் 13 படிக்கின்ற அநேகமான பாடப்பகுதிகளை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் தெரியல, தியரி பகுதி தான் அதிகம். இப்போ தரம் 12 பார்த்ததில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்கள், தியரியாக நாங்கள் படித்ததை விட கணக்கு ரீதியாக வரைபட ரீதியாக பார்த்த விடயங்கள் ஏராளம். ஆனால் இது அப்படி இல்லை. அப்போ இங்கே அந்த கணித ரீதியான பிரயோகத்தன்மை தரம் 13 குறைவு. அப்போ தியரி, அதாவது நோட்ஸ் அதிகம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதில் நாங்கள் சொல்லுகிற விடயங்களை அப்போ ஒரு நோட் புக் வச்சிருந்து பிரதான விடயங்கள், அதாவது கீ பாயிண்ட்டுகளை நீங்கள் அந்த நோட் புக்கில் நோட் பண்ணி வைக்கணும். அதை திருப்பி ஞாபகப்படுத்தவும். இப்போ இந்த வினாக்களோட ஃபைனலில் வந்த பேப்பரோடு எடுத்து ஒப்பீடு செய்து பார்க்கணும். ரைட், இப்போ இந்த பகுதியில் வினா இப்படி வந்திருக்குது. அப்போ நாங்கள் படித்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இப்போ எங்களால் இந்த வினாவுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா என்ன நீங்கள் படித்தால் உங்களுக்கு இந்த தியரி பகுதியில் எந்த விதமான சிக்கலும் பெறா. இந்த பாடத்தின் தன்மையை சொல்லி இருக்கிறேன். அப்போ இதில் முதலாவது பகுதி பணம். அப்போ முதல் மாணவர்களுக்கு தெரியணும் பணம் என்றால் என்ன. முதலாவது பகுதி பணம் என்றால் என்ன. அப்போ பொதுவாக பணத்துக்கு ஒரு விளக்கணம் சொல்கிறோம் பாருங்கள். பொதுமக்கள் யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற, பொதுமக்கள் யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் எல்லாம் பணம் என அழைக்கப்படும். அப்போ மக்கள் யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்படுகிற சாதனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பணம் என்று சொல்லுவோம். அப்போ உதாரணம், தாள் உலோக நாணயங்கள். பொதுமக்களின் பேரில் வணிக வங்கிகளில் இருக்கின்ற கேள்வி வைப்பு, பொதுமக்களின் பேரில் நிதி நிறுவனங்களில் உள்ள சேமிப்பு தவணை வைப்பு, இவையெல்லாம் பணமாக கருதப்படும். அப்போ பணத்துக்குரிய வரவிலக்கணம் மாணவர்களுக்கு சரியாக சொல்ல தெரியும். அப்போ இந்த பணமானது பாருங்க, இந்த பணமானது பிள்ளைகளுக்கு தெரியும், பணமானது என்னென்ன பண்புகளை கொண்டிருக்கும். அப்போ பணத்தினுடைய பண்புகள், அப்போ பொதுவாக பணம் என்று நாங்கள் பாவிக்கிற சாதனம் என்னென்ன பண்புகளை கொண்டிருக்கும். அப்போ முதலாவது சொல்லுகிறோம், மாற்று ஊடகமாக பொதுவாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேணும். இப்போ கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கையில் பாவிப்பதற்காக அதை மக்கள் அனைவரும் அங்கீகரித்திருக்கும். நெடுவாழ்வு தன்மையை கொண்டிருக்க வேணும். பணமாக பயன்படுத்தப்படுகிற சாதனம் எளிதில் அழிவடையக்கூடாது. நீண்ட ஆயுள் தன்மையை, அப்போ நெடுவாழ்வு தன்மையை கொண்டிருக்க வேண்டும். தேவைக்கு ஏற்ற வகையில் பிரிபடும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும். தேவைக்கு ஏற்ப பிரிபடும் தன்மையை கொண்டிருக்கும். எடுத்து செல்வதற்கு இலகுவாக இருக்கும். கடினத்தன்மை இருக்கக்கூடாது. சரி, பணத்தினுடைய எல்லா அலகுகளும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒருமித்த பண்புகளை கொண்டிருத்தல் வேண்டும்.
சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொண்டிருக்க வேண்டும். கள்ளப்பணம் உருவாகாத வகையில் சில விசேடித்த இயல்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். அப்போ இவ்வளவு பண்புகளும் ஒரு பணம் என்ற சாதனத்துக்கு இருக்கும். அப்போ பணத்துக்கு இருக்கின்ற பொதுவான பண்புகள் இது நீங்கள் சாதாரணமாகவே இப்போ ஓஎல்ல இருந்து காமர்ஸ் படித்து கொண்டு வர மாணவர்கள் நீங்கள் ஓஎல்லையும் படித்த நீங்கள் ஏ லெவல்லையும் வந்து படிக்கிறீங்க. அப்போ முதல் படத்தினுடைய விரவிலக்கணம் தெரியணும், அந்த படத்துக்குரிய பண்புகள் தெரியணும். நான் என்ன இது சாதாரணமான விடயம் என்றபடி இதில் நான் நீண்ட நேரம் செலவழிக்க இதில் நான் விரும்பவில்லை. இது சும்மா நோமலான ஒரு தியரி பாருங்க. அப்போ இந்த பணமானது தோற்றம் பெறுவதற்கு முன்னர் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீர்கள், உலகில் காணப்படுகின்ற ஒரு பொருளாதார முறைதான் பண்டமாற்று முறை பொருளாதாரம். அப்போ பணமானது தோற்றம் பெறுவதற்கு முன் பண்டமாற்று முறை பொருளாதாரமே காணப்பட்டது. அப்போ இந்த இடத்துல பிள்ளைகள் வடிவா விளங்கணும். பண்டமாற்று முறை என்றால் என்ன? பண்டமாற்று முறை என்றால் என்ன? அப்போ பாருங்க, அப்போ பண்டமாற்று முறை என்றால் சொல்லுகிறோம், ஒரு பொருள் சேவையை இன்னும் ஒரு பொருள் சேவையோடு, ஒரு பொருள் சேவையை இன்னும் ஒரு பொருள் சேவையோடு பரிமாற்றுகின்ற செயற்பாடு. அந்த பரிமாற்றுகின்ற செயற்பாடைத்தான் நாங்கள் இங்கே பண்டமாற்று முறை என்று அழைப்போம். அப்போ என்ன இலகுவாக சொன்னால், ஒரு பண்டத்தை கொடுத்து அதற்கு மாற்றீடாக இன்னும் ஒரு பண்டத்தை பெற்றுக்கொள்ளும் நிலை பண்டமாற்று முறை என அழைக்கப்படும். பொருளும் பரிமாற்றப்படுதல் பண்டமாற்று முறையாகும். பொருளும் பரிமாற்றப்படுகின்ற செயற்பாடு பண்டமாற்று முறையாகும். ஒரு பண்டத்தை நாங்கள் கொடுத்து அதற்கு மாற்றீடாக இன்னும் ஒரு பண்டத்தை பெற்றுக்கொள்வது. அப்போ பண்டமாற்று முறையில் பரிமாற்றம் இடம்பெற வேணுமென்றால் பாருங்க, பண்டமாற்று முறையில் பரிமாற்றம் இடம்பெற வேணுமென்றால் அங்கே சில நிபந்தனைகள் பூர்த்தியாக வேண்டும். அப்போ முதலாவது சொல்லுவோம், பண்டமாற்று முறையில் ஈடுபடுகின்ற இரு தரப்பினர்களினதும் விருப்பங்கள் ஒன்றுக்கொன்று பொருந்துதல் வேண்டும். இதைத்தான் சொல்லுவோம் விருப்பங்களின் இரட்டை பொருந்துகை. யதார்த்தமாக விளங்கவில்லை. இப்போ பண்டமாற்று முறையிலே பரிமாற்றம் என்பது நிகழ வேண்டும் என்றால் சில நிபந்தனை பூர்த்தியாக வேணும். இந்த பரிமாற்றத்தில் ஈடுபடுகின்ற இருசாராரது விருப்பங்கள் ஒன்றுக்கொன்று பொருந்த வேண்டும். அதை விருப்பங்களின் இரட்டை பொருந்துகை என்று சொல்லுவோம். அப்போ விருப்பம் இருவேருடைய விருப்பமும் பொருந்தவும். இரண்டாவது சொல்லுகிறோம், நாங்கள் பரிமாற்றுகின்ற பண்டங்கள் பரிமாற்று அளவுக்கு ஏற்ப சிறு சிறு அலகுகளாக பிடிபடும் தன்மையை கொண்டிருத்தல் வேண்டும். அப்போ இரண்டாவது நிபந்தனை சொல்லுகிறோம், பிடிபடும் தன்மை. விருப்பங்களின் இரட்டை பொருந்துகை இருக்கும், பிடிபடும் தன்மை இருக்கும். அவற்றை எடுத்து செல்வதற்கு கடினத்தன்மை இருக்கக்கூடாது. அப்போ எடுத்து செல்வதற்கு இலகுவாக இருத்தல் வேண்டும். தேவைக்கு ஏற்ற மாதிரி போதுமான அளவில் பொருத்தமான இடத்திலே களஞ்சியப்படுத்துகின்ற வசதி இருத்தல் வேண்டும். இவ்வாறான நிபந்தனைகள் இருந்தால் பண்டமாற்று முறையில் பரிமாற்றம் என்பது சாத்தியப்படும். இந்த நான் சொல்லுகிற தலையங்கத்தை மாணவர்கள் விளங்கணும். பண்டமாற்று முறையில் பரிமாற்றம், அதாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெற வேணுமென்றால் அங்கே என்ன நிலைமை இருக்க வேணும், என்ன நிலைமை இருக்க வேணும். அப்போ முதலாவது சொல்லியிருக்கிறோம், விருப்பங்களின் இரட்டை பொருந்துகை அவசியம், பிரிதப்படும் தன்மை அவசியம், எடுத்து செல்லுகின்ற வசதி வேணும், தேவைக்கு ஏற்ற மாதிரி களஞ்சியப்படுத்துகிற வசதி இருக்கும். அப்போ இவ்வளவும் இருந்தால் தான் அங்கே பரிமாற்றம் என்பது நடைமுறைக்கு சாத்தியம்.
அப்போ இதை பண்டமாற்று முறையில் செய்வது கடினமாக இருந்தது. அதனால தான் நாங்கள் முதலாவது சொல்லித்தாரோம், பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் பல்வேறு விதமான குறைபாடுகள் காணப்பட்டது. இந்த நான் சொன்ன நிபந்தனைகளை அங்கே பூர்த்தி செய்வது கஷ்டமாக இருந்தது. சொல்வது விளங்குத பிள்ளைகள்? இப்போ நான் இந்த நிபந்தனையை தான் சொன்னேன். அந்த நிபந்தனைகளை அங்கே பூர்த்தி செய்வது கடினமாக இருந்தது. அப்போ பண்டமாற்று முறையின் குறைபாடுகளால் தான் பணம் தோற்றம் பெற்றது. அப்போ என்ன நீங்கள் விளங்கணும், பண்டமாற்று முறையில் இருந்த கஷ்டம் என்ன, என்ன குறைபாடு அங்கே இருந்தது பாருங்க. அப்போ நான் சொன்ன நிபந்தனைகளை மாற்றி பாருங்க. தெரியல, விருப்பங்களின் இரட்டை பொருந்துகை கடினமாக இருந்தது. இதைத்தான் சொல்கிறோம் நாங்கள் இரட்டை தேவை பொருந்துகை இன்மை. விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்டங்களை பிரிக்கக்கூடிய தன்மை கஷ்டமாக இருந்தது, பிரிபடா தன்மை. பண்டங்களை எடுத்து செல்வதில் உள்ள கஷ்டம், களஞ்சியப்படுத்தி வைப்பதில் உள்ள கஷ்டம், பெறுமதியை அளவீடு செய்வதற்கு கருவி இல்லை. பாருங்க, பண்டமாற்று யுகத்தில் பெறுமதிகளை அளப்பதற்கென்று ஒரு பொது கருவி இருக்கிறது. எதிர்கால நலன்களுக்காக மக்கள் தமது செல்வத்தை திரட்டி வைத்திருப்பதற்கண்டு ஒரு பொது கருவி இருக்கையில்லை. கடன் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒரு பொது கருவி இருக்கவில்லை. இவை யாவும் பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் காணப்பட்ட குறைபாடுகள். அப்போ முதலாவது நீங்கள் பிள்ளைகள் விளங்கியிருக்கணும், பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் இருந்த குறைபாடுகள் என்ன, அந்த குறைபாடுகளை யதார்த்தமாக விளங்கி கொள்ளுங்க பாருங்க. அப்போ முதலாவது இரட்டை தேவை பொருந்துகை இன்மை, இரண்டாவது பிரிபடாத தன்மை, எடுத்து செல்வதில் உள்ள கஷ்டம், களஞ்சியப்படுத்தி வைப்பதில் உள்ள கஷ்டம், பெறுமதியை அளப்பதற்கென்று பொது கருவி ஒன்று இல்லை. பிறகு எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு விடயமாக கொடுத்திருக்கிறோம். எதிர்கால நலன்களுக்காக செல்வங்களை திரட்டுவதற்கு பொது கருவி இல்லை. கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு கருவி இல்லை. அப்போ இது பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் இருந்த குறைபாடுகள் என்றது பிள்ளைகள் விளங்கும். பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் இருந்த குறைபாடுகள். அப்போ என்ன கஷ்டம் அங்கே இருந்திருக்கு பண்டமாற்று முறையில். அப்போ இந்த பண்டமாற்று முறையின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதுக்காகத்தான் பணம் உருவானது. அப்போ இனி மாணவர்கள் விளங்கிக் கொள்ளோன்னு உங்களோட ஒரு வினாவை கேட்போம். தெரியலோ, பணம் ஏன் தோற்றம் பெற்றது, பணம் ஏன் உருவானது? அப்போ இதற்குரிய பதில் என்ன? இப்போ பண்டமாற்று முறை பொருளாதாரத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு, பண்டமாற்று முறையில் இருந்த கஷ்டங்களை இல்லாமல் செய்யத்தான் பணம் தோற்றம் பெற்றது. பண்டமாற்று முறையில் இருந்த கஷ்டங்களை இல்லாமல் செய்தது. அப்போ பணமானது தன் தொழிற்பாடுகள் ஊடாக பாருங்க, பணம் தன் தொழிற்பாடுகள் ஊடாக பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் இருந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்திருக்கு. விளங்குது? பணமானது பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் இருந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்திருக்கு. என்னத்தின் மூலம்? தன்னுடைய தொழிற்பாடுகள் மூலம். விளங்குது? அப்போ இப்போ இந்த இடத்துல பணமண்டா என்னென்று விளங்குது. பணத்தினுடைய பண்புகள் பார்த்துருக்கிறோம். பண்டமாற்று முறையண்டா என்னென்று விளங்கி இருக்கு. அப்போ பண்டமாற்று முறையில் பரிமாற்றம் நிகழ்வதற்கு அங்கே என்னென்ன நிபந்தனைகள் அவசியமாக இருந்தது. அப்போ பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது, அதை குறைபாடுகள் என்று சொல்லுகிறோம். அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற வகையில் பணம் உருவானது. விளங்குது? அப்போ இதை வைத்துக் கொண்டுதான் இனி மாணவர்கள் நீங்கள் விளங்கணும் பணத்தினுடைய தொழிற்பாடுகள். பாருங்கள், அப்போ பணமென்று சொல்லப்படுகிற சாதனம் 4 தொழிற்பாடுகளை ஆற்றுகின்றது. அப்போ பணத்தினுடைய தொழிற்பாடுகள் 4.
பாருங்க பணத்தினுடைய தொழிற்பாடுகள் ஃபங்க்ஷன் ஆஃப் மணி. அப்போ பணம் என்று சொல்லப்படுகிற சாதனம் 4 தொழிற்பாட்டை ஆற்றுது. அப்போ முதலாவது தொழிற்பாடு பரிமாற்று ஊடக தொழிற்பாடு. இரண்டாவது பாருங்கள் கணக்கீட்டு அலகு தொழிற்பாடு. மூன்றாவது பெருமான களஞ்சியம் அல்லது பெருமான திரட்டு பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி. அப்போ பணம் என்று சொல்லப்படுகிற சாதனம் இங்கே 4 தொழிற்பாடுகளை ஆற்றுகின்றது. பணத்தின் தொழிற்பாடுகள் 4. அப்போ 4 தொழிற்பாடுகளை பணம் ஆற்ற வேணும். அப்போ நாணயவியலாளர்கள் இந்த பணம் சம்பந்தமாக ஆய்வு செய்கிறார்கள் சொல்வது மானிட்டரிஸ். நாணயவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் பணம் என்று கருதப்படுகிற சாதனம் முக்கியமாக 2 தொழிற்பாடுகளை ஆற்ற வேண்டும். முக்கியமாக 2 தொழிற்பாடுகளை ஆற்ற வேண்டும். ஒன்று பரிமாற்று ஊடக தொழிற்பாடு, 2 பெருமான களஞ்சிய தொழிற்பாடு. பாருங்க பணம் என்று சொல்லப்படுகிற சாதனம் கட்டாயமாக 2 தொழிற்பாடை ஆற்ற வேண்டும் என்றாங்க. விடையோலை கொள்ளுவோம் தெரியல. அதனால் இந்த சில மாணவர்களுக்கு நாங்கள் பணத்துக்கு கொடுக்குற உதாரணத்தில் சில வழியில் கூட ஒரு சந்தேகம் மாறுது. இப்போ தாளுலோக நாணயங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக விளங்குது. அப்போ தாளுலோக நாணயங்கள் கொடுக்கல் வாங்கலுக்கும் நாங்கள் பரிமாற்று ஊடகமாகவும் பாவிக்கலாம். எதிர்கால நலன்களுக்காக அந்த தாளுலோக நாணயங்களை நாங்கள் சேர்த்தும் வைக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் வங்கிகளில் பொதுமக்களின் பேரில் இருக்கிற வைப்புகள், வங்கியில் பொதுமக்கள் பேரில் இருக்கிற வைப்புகள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ உரிமம் பெற்ற வணிக வங்கியிலே ஒரு எக்ஸென்ற நபர் சேமிப்பு கணக்கை வைத்திருக்கிறார், சேவிங் டிபாசிட். இப்போ சேமிப்பு கணக்கிலே உதாரணத்துக்கு இப்போ 50,000 ரூபாய் காசை அவர் வைப்பில் வச்சிருக்கிறார். இது அந்த நபர் பேரில் வங்கியில் உள்ள வைப்பு. இந்த நபர் பேரில் இந்த வங்கியில் இருக்கிற இந்த வைப்பை நாங்கள் பணம் என்று சொல்லுவோம். வைப்புகள் பணம். அப்போ ஏன் அப்போ இந்த கணக்கில் இருக்கிற இந்த 50,000 ரூபாவும் கணக்கினுடைய உரிமையாளருக்கு செல்வம், இந்த கணக்கை வைத்திருக்கிறவருக்கு செல்வம். அப்போ ஆகவே அந்த கணக்கு மீது பெருமான களஞ்சியமாக தொழிற்பட்டு கொண்டிருக்கும், பெருமான களஞ்சியமாக தொழிற்பட்டு கொண்டிருக்கும். அதே நேரம் பாருங்கள், இப்போ சேமிப்பு கணக்கை வைத்திருக்கிற ஒருவர் என்ன டெபிட் கார்டுக்கு விண்ணப்பித்து அவர் ஒரு டெபிட் கார்டை பெற்றுக்கொள்ளலாம். அந்த டெபிட் கார்டை பயன்படுத்தி இந்த 50,000 ரூபாய் பண மீதியையும் அவர் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தலாம். ஆகவே அந்த 50,000 ரூபாவும் பரிமாற்று ஊடகமாகவும் தொழிற்படும். அப்போ பாருங்கள், அப்போ இந்த 50,000 ரூபாய் பெருமான களஞ்சியமாக இருக்குது, தேவை ஏற்படுகின்ற போது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுகிறது. ஆகவே பொதுமக்களின் பேரில் வங்கிகளில் இருக்கின்ற சேமிப்பு வைப்பு பணம். இந்த பணத்தின் இதை வச்சு கொண்டு சொல்லுகிறோம், இந்த பணத்தினுடைய பிரதான தொழிற்பாட்டை வச்சு கொண்டு தான் சொல்லுகிறோம். இந்த பணத்தினுடைய பிரதானமான தொழிற்பாடு பாருங்கள். அப்போ பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டையும் பெருமான களஞ்சிய தொழிற்பாட்டையும் ஆற்றுகின்ற உயர் திரவத்தன்மையை கொண்டிருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பணம் என அழைக்கப்படும். பாருங்க, அந்த பணத்துக்கு எப்படியும் ஒரு விரவிலக்கணம் கொடுக்கலாம். பெருமான திரட்டு தொழிற்பாட்டையும் தெரியல பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டையும் ஆற்றுகின்ற உயர்ந்த திரவத்தன்மையை கொண்டிருக்கிற நிதி சொத்துக்கள் பணமாகும். அப்போ பணம் என்று சொல்லப்படுகிற சாதனம் 4 தொழிற்பாடுகளை ஆற்ற வேண்டும். அதை யதார்த்தமாக மாணவர்கள் விளங்கும்.
தெரியல பிள்ளைகள். அப்போ இதை வைத்துக்கொண்டு பாருங்கள், 2015ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை வினாத்தாளில் ஒரு வினாவை 6வது வினாவிலை 1வது பிரிவாக கேட்டார்கள். பணம் என்றால் என்ன? பணம் என்றால் என்ன? தொடர்ந்து கேட்டார்கள், பணமானது எவ்வாறு பண்டமாற்று முறை பொருளாதாரத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்தது? இந்த வினா விளங்கியிருக்கும். பணம் என்றால் என்ன? பணமானது எவ்வாறு பண்டமாற்று முறை பொருளாதாரத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்தது? அப்போ இப்போ எல்லாரும் பணத்துக்குரிய வரவிலக்கணம் நீங்கள் எழுதுவீங்க. பணமண்டா என்ன, அதுக்கு உதாரணம் கொடுப்பீங்க. அப்போ பொதுமக்கள் யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுகின்ற சாதனங்கள் எல்லாம் பணம். உதாரணம் தாலுலக நாணயம், வணிக வங்கியில் இருக்கிற கேள்வி வைப்பு, சேமிப்பு வைப்பு சொல்கிறீங்க. ரைட். அப்போ இது 1வது வினாவுக்குரிய விட. ஓகே. தொடர்ந்து கேட்கிறார்கள், பணமானது எவ்வாறு பண்டமாற்று முறை பொருளாதாரத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்தது? இந்த பண்டமாற்று முறையின் குறைபாடுகள் எழுதி போட்டு வாரேன். அங்கே உங்கள்கிட்ட வினாவப்பட்டது என்ன? பண்டமாற்று முறை பொருளாதாரத்தின் குறைபாடுகளை பணம் எப்படி நிவர்த்தி செய்தது? அப்போ எப்படி பணம் நிவர்த்தி செய்யுது? தன்னுடைய தொழிற்பாட்டின் மூலம். பணம் தன்னை தொழிற்பாட்டின் ஊடாகத்தான் பண்டமாற்று முறையின் குறைபாட்டை நிவர்த்தி செய்யுது. பாருங்க, 1வது தொழிற்பாடு பரிமாற்று ஊடக தொழிற்பாடு. கொள்வரவு விற்பனை நடவடிக்கைகளில் பணமானது ஒரு பொது ஊடகமாக பயன்படுவதுதான் பரிமாற்று ஊடகம். அப்போ பணம் பரிமாற்று ஊடகமாக இயங்கும் போது விருப்பங்களின் இரட்டை பொருந்துகை அவசியம் இல்லை. பணத்தை பயன்படுத்தி நாங்கள் பரிமாற்று ஊடக பணியை செய்யக்கை பரிமாற்றத்தில் ஈடுபடுகிற 2 தரப்பினர்களினதும் விருப்பங்கள் ஒன்றுக்கொன்று பொருந்த வேண்டுமா? இல்லை, இல்லை. உதாரணம் உங்களே யோசிங்க. நீங்கள் போய் ஒரு கடையில் உங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை வாங்க போகிறீங்க. இப்போ அந்த பண்டம் கடையில் இருக்குது. அப்போ உங்களுக்கு விருப்பமான பண்டத்தை நீங்கள் கடையில் இருந்து வாங்கி அதன் பெறுமதியை காசு வடிவில் கொடுக்குறீங்க. அப்போ இந்த பொருளை விற்கிறவருடைய விருப்பமும் உங்களுடைய விருப்பமும் பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? பணத்தால் நடக்குது. அப்போ ஆகவே பாருங்கள், இரட்டை தேவை பொருந்துகை அவசியம் இல்லை. இந்த பதில் எப்படி அளிக்கணும்ன்றது முக்கியம். பாருங்க, பணம் பரிமாற்று ஊடகமாக தொழிற்படும் போது சிறு சிறு அலகுகளாக பிரிபடுது. தேவைக்கு ஏற்ற மாதிரி அது சிறு சிறு அலகுகளாக பிரிபடுது. அப்போ பண்டமாற்று முறையில் இருந்த அடுத்த கஷ்டம் என்ன? பிரிபடாத்தன்மை. அப்போ அந்த குறைபாடு இல்லாமல் போயிடுச்சு. பண்டமாற்று முறையில் பாருங்க, அடுத்த குறைபாடு சொன்னோம், எடுத்து செல்வதற்கு கஷ்டம். ஆனால் பணம் எடுத்து செல்வதற்கு இலகுவானது. அந்த எடுத்து செல்வதில் கஷ்டம் இல்லை. ஆகவே எடுத்து செல்வதற்கு இலகுவாக இருக்கின்றது. அந்த குறைபாடும் இல்லாமல் போயிட்டு பாருங்க. பண்டமாற்று யுகத்தில் சொன்னோம், பெறுமதியை அளப்பதற்கு பொது கருவி இல்லை. பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் பொது கருவி இல்லை. ஆனால் பணம் பாருங்கள் கணக்கீட்டு அழகாக தொழிற்படுகிறது. அடுத்த தொழிற்பாடு பாருங்கள், கணக்கீட்டு அழகு தொழிற்பாடு. பெறுமதியை அளப்பதற்கு பணமானது ஒரு பொதுவான கருவியாக பயன்படுவது தானே கணக்கீட்டு அலகு அல்லது பெருமான அலகு. பெருமான அலகு. அப்போ பண்டமாற்று முறையில் அது ஒரு குறைபாடாக இருந்தது. அப்போ கணக்கீட்டு அலகு தொழிற்பாட்டால் அந்த குறைபாடு இல்லை. 3வது பாருங்க சொல்லுகிறோம், பெருமான களஞ்சியம், ஸ்டோர் வேல்யூ. பெருமான திரட்டன்னு சொல்லலாம்,
பெருமான களஞ்சியம், செல்வத்திரட்டு. அப்போ பண்டமாற்று முறை பொருளாதாரத்திலே பெருமான திரட்டை செய்கிறதுக்கு ஒரு பொது கருவி இருக்கே இல்லை. ஆனால் பணம் அந்த பெருமான திரட்டு தொழிற்பாட்டை ஆற்றுகின்றது. பிறகு அந்த குறைபாடு இல்லாமல் போயிட்டு. 4வது சொல்லுகிறோம், கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு பணம் ஒரு கருவியாக பயன்படும். அப்போ கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு பணம் ஒரு கருவியாக பயன்படுவது தான் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு நியமம். அப்போ பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு நியமம் என்று ஒரு கருவி இருக்கே இல்லை. கடன் கொடுக்கல் வாங்கல் செய்கிறதுக்கு ஒரு பொது கருவி இருக்கே இல்லை. பாருங்க, அந்த குறைபாடும் இங்கே இல்லை. விளங்கிட்டபிள். அப்போ என்ன விஷயம் என்றால், இப்போ பண்டமாற்று முறை பொருளாதாரத்தின் குறைபாடுகளை பணம் எப்படி நிவர்த்தி செய்தது? அதான் பண்டமாற்று முறையின் குறைபாடுகளை பணம் எப்படி நிவர்த்தி செய்தது? அப்போ எப்படி நிவர்த்தி செய்தது? தன் தொழிற்பாட்டின் மூலம். 2015ஆம் ஆண்டு வினாவே ஒரு நோட் பண்ணி வைங்க. பணம் என்றால் என்ன? பணம் எவ்வாறு பண்டமாற்று முறை பொருளாதாரத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்தது? இந்த பண்டமாற்று முறை பொருளாதாரத்தின் குறைபாட்டை எப்படி நிவர்த்தி செய்தது? அப்போ எப்படி நீங்கள் பதிலளிக்கணும்? பண்டமாற்று முறை பொருளாதாரத்தின் குறைபாட்டை பணம் எப்படி நிவர்த்தி செய்ததென்றால் தன் தொழிற்பாடுகள் மூலம். பணம் தன் தொழிற்பாட்டின் மூலமாகத்தான் இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்திருக்கு. அப்போ பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டாலை என்னென்ன குறைபாடு இல்லாமல் போயிருக்கு? சட்ட தேவை பொருந்துகையின்மை, பிரிபடாத தன்மை, எடுத்து செல்வதில் உள்ள கஷ்டம் இல்லாமல் போயிற்று. கணக்கீட்டலக தொழிற்பாட்டால் பாருங்கள், பெறுமதியை அளப்பதற்கு பொதுக்கருவி இல்லை என்ற குறைபாடு இல்லை. செல்வத்திரட்டு தொழிற்பாட்டின் மூலம் எதிர்கால நலன்களுக்காக மக்கள் செல்வத்தை திரட்டுவதற்கு பொதுக்கருவி இல்லை என்ற குறைபாடு இல்லாமல் போயிற்று. பிற்போடப்பட்ட கொடுப்பனவு நியமம். அப்ப பிற்போடப்பட்ட கொடுப்பனவு நியமம் என்ற கருவி மூலம், தொழிற்பாட்டின் மூலம் பண்டமாற்று முறையிலே கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு ஒரு பொது கருவி இல்லை என்ற குறைபாடு இல்லாமல் போயிற்று. விளக்குது பண்ண. அப்போ இந்த தியரிகளை படிக்கின்ற போது நாங்கள் ஆலோசனையாக நெடுக்க சொல்கிறது, இந்த கடந்த கால பரீட்சை வினாத்தாக்களில் வந்த வினாக்களை அவதானியுங்க. எப்படி பண்டமாற்று முறையின் குறைபாடை கேட்டிருக்கிறோம். 2015ஆம் ஆண்டு அப்படி கேட்டிருக்கிறோம். விளங்குதா சொல்வது? இப்போ இதே மாதிரி பாருங்கள், 2019ஆம் ஆண்டு பழைய பாடத்திட்ட பேப்பரில் கேட்டார்கள். 2019 சரி, பணமானது ஒரு பரிமாற்று ஊடகமாக தொழிற்பட வேண்டுமாய், பணமானது பரிமாற்று ஊடகமாக தொழிற்பட வேண்டுமாயின் என்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும்? அப்போ பணம் பரிமாற்று ஊடக பணியை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் அது என்னென்ன நியமங்களை கொண்டிருக்க வேணும்? அப்போ என்னத்தை கேட்க வரையினம்? பணத்தின் பண்புகளை கேட்க வரையினம். டைரெக்டாக பணத்தின் பண்பண்டு கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. அந்த பணத்தின் பண்பை நீங்கள் எவ்வளோ தூரம் விளங்கி கொள்றீங்க? பணம் தன்னை பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுவதற்கு என்னென்ன நியமங்களை பூர்த்தி செய்ய வேண்டும்? அப்போ அங்கே என்னென்ன நியமம் இருக்க வேணும்? அதான் பணத்தின் பண்புகள். விளங்குத மாணவர்கள்? வினா இந்த பணத்தின் பண்பைத்தான் கேட்கவார். சரியல்லோ, ரைட். இப்போ இதில் என்னென்றால், இப்போ இதில் இப்போ கணித ரீதியான விடயங்கள் வந்து இதில் பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ இது வந்து ஒரு தியரி. அந்த தியரிகளை நாங்கள் எண்ணக்கருக்களை விளங்கப்படுத்தி பரீட்சை வினாத்தாலே எவ்வாறு வினாக்கள் வந்ததுன்றதை பற்றி தான் சொல்லி கொண்டிருப்போம். சரிங்களா? அப்போ நாங்கள் இப்போ பணத்தினுடைய தொழிற்பாட்டுக்குள்ளே பிரவேசித்துட்டோம். அப்போ முதலாவது தொழிற்பாடு பணத்தினுடைய பரிமாற்று ஊடக தொழிற்பாடு. அப்போ இப்போ உங்களுக்கு பணத்தின் பரிமாற்று ஊடக தொழிற்பாடுன்னா என்ன? அது பண்டமாற்று முறையில் இருந்த என்னென்ன கஷ்டத்தை இல்லாமல் செய்தது
அதால் தற்காலத்திலே அந்த தொழிற்பாட்டின் முக்கியத்துவம் என்ன? அப்போ பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டின் முக்கியத்துவம் அப்போ கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளை இலகுபடுத்தி இருக்குது. பாருங்க, கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளை இலகுபடுத்தி இருக்குது. தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சியை ஊக்குவித்திருக்குது. தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சியை ஊக்குவித்திருக்குது. பேரளவு உற்பத்தி பெருக்கத்துக்கு சாதகமாக மாறியிருக்குது. சரி, சர்வதேச வர்த்தக நடவடிக்கைகளை ஊக்குவித்திருக்கின்றது. அப்படி நீங்கள் பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டை விளக்கணப்படுத்த பழகுங்கோ. பண்டமாற்று முறையில் என்னென்ன குறைபாடுகளை நிவர்த்தி செய்தது என்று சொல்ல பழகுங்கோ. அந்த தொழிற்பாட்டால் என்னென்ன முக்கியத்துவம் வந்தது. அடுத்தது பாருங்கள், பணத்தின் கணக்கீட்டு அலகு தொழிற்பாடு, யூனிட் ஆஃப் அக்கவுண்ட். பணத்தின் கணக்கீட்டு அலகு தொழிற்பாடு. அப்போ இந்த கணக்கிடல் என்றால் பெறுமதியை அளத்தல். நாங்கள் பணத்தை வைத்துக்கொண்டுதான் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் சேவைகளின் பெறுமதி, விற்பனை கொள்வனவு செய்யப்படுகிற பொருள் சேவைகளின் பெறுமதி அளவிடுகிறோம். அப்போ இதை அளவீடு செய்வதற்கு பணம் ஒரு கருவியாக பயன்படுகிறது. அப்போ இதுதான் பணத்தினுடைய கணக்கீட்டு அலகு தொழிற்பாடு. ரைட். அடுத்தது பாருங்க, மூன்றாவது பணத்தின் பெருமான திரட்டு தொழிற்பாடு, ஸ்டோர் ஆஃப் வெல்த். அப்போ இந்த பெருமான திரட்டு, செல்வ திரட்டு, செல்வ களஞ்சியம் எல்லாம் உண்டு. அப்போ எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தமது செல்வத்தின் ஒரு பகுதியை பணவடிவில் வைத்திருப்பார்கள். அப்போ அந்த பணவடிவில் வைத்திருப்பதற்காக பொதுமக்கள் தமது செல்வத்தின் ஒரு பகுதியை பணரீதியாக வைத்திருப்போம். இதுதான் பணத்தின் செல்வத்திரட்டு தொழிற்பாடு. அப்போ பண்டமாற்று முறையில் இப்படியான வசதிகள் இல்லை என்று சொல்லி பார்த்து நாங்கள் அந்த தொழிற்பாட்டை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்க. அடுத்தது பாருங்க, நாலாவது பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாடு. இங்கே பிற்போடப்பட்டது என்று சொல்றது காலந்தாழ்த்தப்பட்ட கொடுப்பனவு, அதாவது கடன் கொடுக்கல் வாங்கல். அப்போ கடன் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைக்கு பணமானது ஒரு கருவியாக பயன்படுதல். கடன் கொடுக்கல் வாங்கல் செயற்பாட்டுக்கு பணம் ஒரு கருவியாக பயன்பட்டால் பணத்தினுடைய பிற்போடப்பட்ட கொடுப்பனவு. அப்போ பாருங்க, நாங்கள் இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் செயற்பாடு ரெண்டு விதமாக நடக்கின்றது. ஒன்று, விற்பனை நிலையங்களில் இருந்து மக்கள் பண்டத்தை கடனாக பெற்று அதற்குரிய கொடுப்பனவை காலம் தாழ்த்தி பணவடிவில் செய்கிறார்கள். பொருளை கடன் வாங்கி அதற்குரிய கொடுப்பனவை காலம் தாழ்த்தி காசு வடிவில் கொடுக்கிறோம். இது பிற்போடப்பட்ட கொடுப்பனவு. நிதியியல் நிறுவனங்களில் இருந்து, உதாரணம் வங்கிகளில் இருந்து பொதுமக்கள் என்ன செய்கிறார்கள்? காசை கடனாக வாங்கி அதை உரிய காலத்தில் வட்டியோடு சேர்த்து திருப்பி செலுத்துகிறார்கள். காசை கடன் வாங்கி வட்டியோடு சேர்த்து உரிய காலத்தில் திருப்பி செலுத்துகிறார்கள். அப்போ இது எல்லாம் கடன் நடவடிக்கை. அப்போ இந்த பணி பணத்தின் மூலமாகத்தானே இடம்பெறுகிறது. அப்போ இதுதான் பணத்தினுடைய பிற்போடப்பட்ட கொடுப்பனவு. தெரியல மாணவர்கள். அப்போ ஆகவே பணத்தினுடைய 4 தொழிற்பாடுகளையும் உங்களால் தெளிவான முறையில் விளங்கப்படுத்த தெரியணும். அப்போ நாங்கள் இந்தியான் காணொளி ஊடாக பணம் என்றால் என்னென்று பார்த்தோம், பண்புகள் பார்த்தோம், பண்டமாற்று முறையின் குறைபாடுகள் பார்த்தோம். சரி, அந்த குறைபாடுகளை பணம் எப்படி நிவர்த்தி செய்து என்று பார்த்தோம். பணத்தினுடைய 4 தொழிற்பாடுகளும் விரிவான முறையில் பார்த்துருக்கிறோம். சரி, அப்போ இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த காணொளி ஊடாக போய்கொண்டிருக்கும். சரி, இல்லை அப்போ இவ்வளோ நேரமும் நான் சொன்ன கருத்தை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.